ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே அந்த பொண்ணும் இவனை பார்த்தோன்னே அப்படியே பயந்து போய் அவகிட்ட இருக்கிற ஃபுட்டு தண்ணி எல்லாத்தையுமே வச்சுட்டு அதுலேருந்து ஓட ஆரம்பிக்கிறாளா. பின்னாடி அவன் பார்க்குறான், என்ன இது இவகிட்ட ஃபுட்டு இதெல்லாம் இருக்கு, அம்மா இருமா. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காம அவள் அப்படியே ஓடி போயிடறா. பின்னாடி ஹீரோவும் தொத்தின்னு போகிறான். ஆனா அதுக்குள்ள அவ எங்கேயோ போயிட்டா. அங்க ஹீரோக்கும் இப்பதான் ஒரு விஷயமே ஞாபகம் வரும். இல்ல சோனார் இருக்கும். இது என்ன பண்ணும்னா சிக்னலை சென்ட் பண்ணும். அது வழியா அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். அந்த கேம்ல பார்த்த மாதிரியே தான் இவனுக்கு இருக்கு. அதே மாதிரி அவன் ஃபோக்கஸ் பண்ண எங்க ஓடி போறா அது இவனுக்கு தெரிஞ்சு போயிது. இங்கதான் பக்கத்திலே இருக்கா. ஆனா அவளுக்கு அவ மூவ் பண்ணல. ஏதோ ஒண்ணு, இன்னைக்கு நான் பசி எல்லாம் வாடி போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி அவன் பாம் எல்லாம் எடுத்துட்டு போறான். அங்க இலையும் அசையுது. ஆனா அங்க போய் பார்த்தா அது அந்த பொண்ணு இல்ல, இது வேற ஒருத்தன். அங்க கத்த ஆரம்பிக்கிறான், ஐயா நீங்க என்ன எதுவும் பண்ணாதீங்க ஐயா, நீங்க பண்ண வேலையில நான் 2க்கு போன விஷயத்து மேலேயே நான் உட்காந்துட்டேன். அதனால தயவு செஞ்சு என்ன கொல்லாதீங்க. நான் ஒன்னும் இப்படி சாக விரும்பல. கேம்குள்ள என்ன தெரியாத நம்ம இழுத்து போட்டாங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் இங்கல இருந்து தப்பிக்கலான்னு. ஆனா ஒண்ணுமே இங்க முடியல. சரி என்னது கேமா, அதை பத்தி எனக்கு இன்னமும் சொல்லு, மரியாதையா சொல்லு. எதுவா இருந்தாலும் சொல்றேன், தயவு செஞ்சு அந்த கிரனேட்டை கீழே வைக்க முடியுமா? கண்டிப்பா. அதெல்லாம் நீங்க பேண்ட்டை போடுங்க, ஏன்னா நாறுது. ஆனா எனக்கு இன்னமும் புரியல, இவனை மாதிரி இன்னமும் இந்த கேம்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவரே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, உனக்கு எந்த விதமான விஷயமும் ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நீ இதை பத்தி தெரியாம இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இல்ல எனக்கு மரியாதையா சொல்லுங்க. எப்போ ஆரம்பிச்சதுன்னா சில பல கோட் சூட் போட்டு இருக்க சில ஆளுங்களால் தான் அவங்க வந்தாங்க. அவங்களால தான் இது ஆரம்பிச்சது. உங்களால நாங்க இங்க மாட்டிக்கணும். அவங்க எல்லாருமே திடீர்னு ஏகப்பட்ட ஆளுங்களை பிளைட்ல கொண்டு போனாங்க. இந்த மாதிரியே ஒரு 20ல இருந்து 30 பேராச்சு இருப்பாங்க. அதுல அங்க ஒருத்தன் ரூல்ஸையும் சொன்னா, இப்போ நம்ம விளையாட போறது ஒரு கேம்னு. அதாவது சிம்பிளா என்ன பண்ண போறோம்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஐலாண்டுக்கு போக போறோம். உங்க கையில 8 பாம்ஸ் டோட்டலா கொடுக்கப்படும். ஒரு பாமையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். 8 பாம்ஸை வச்சு நீங்க என்ன பண்ணணும் தானே யோசிக்கிறீங்க. கையில ஒரு விஷயம் இருக்கும் பாருங்க. அதாவது நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, என் கையில இருக்க மாதிரியே உங்க கையிலயும் ஒரு சிப் இருக்கும். இந்த சிப்பை வச்சுதான் இந்த கேம் முழுக்க முழுக்க விளையாட போறீங்க. 8 பாம்ஸ் கொடுக்கப்படும். அது கூடவே டிஃப்ரெண்டா ஒருத்தங்க கிட்ட பாம்ஸ் இருக்கும். ஜாக்கிரதையா இருங்க. நீங்க இந்த கேமை தோக்கடிக்கணும்னா கையில ஒரு ஸ்டோன் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி 8 ஸ்டோன்ஸ் நீங்க அடையணும். உங்களை தாண்டி 7 அடையணும். அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம ஒரு ஐலாண்டுக்கு தான் போக போறோம். அங்க போய் தான் இந்த கேம் ஆரம்பிக்க போகுது. சில பேருக்கு இது சுத்தமா பிடிக்கல. அங்க கத்துனா அவங்களுக்கு பயங்கரமா ஷாக் அடிக்குது. என்ன எல்லாருமே கேமுக்கு தயாரா? இப்பெல்லாம் சொன்னா நீங்க உங்களையே நீங்க கொன்னுக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களால இந்த ஐலாண்டை விட்டு தப்பிக்கவே முடியும். ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிச்சிருப்பான். இதெல்லாம் தான் நம்ம பெரியவரும் அங்க சொல்றாரு. கத்த ஆரம்பிச்சப்பா யாருமே அங்க கத்தல. எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க அங்க கத்துறதுக்கு. நான் நீ கத்துன, நான் கத்துனா எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ கத்துனாலேயே இருக்கிற ஒருத்தவங்களும் உன்னதான் பார்த்தாங்க. அந்த டைம்ல அங்க இருக்கிற ஒருத்தனும் அப்படியே பிடிச்சு ஒரு வித்தியாசமான கன்னை வச்சு உனக்கு ஷாக் கொடுத்தாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவனோட மண்டையே ஒரு மாதிரி ஆகுது. தம்பி நீ ரொம்ப அந்த விஷயத்த பத்தி யோசிக்காதப்பா, இல்லனா இப்படிதான் ஏதாச்சும் உனக்கு ஆகும். இப்படிதான் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஒருத்தங்களை ஐலாண்டு வரும்போது எல்லாரையுமே அவங்க தள்ளி விட ஆரம்பிச்சாங்க. யாரெல்லாம் போகலையோ அவங்கள அப்படியே ஷாக் கொடுத்து தள்ள ஆரம்பிச்சாங்க. கடைசியில மிஞ்சிருக்கிறது நீதான். நீ அவங்க விட்டு வைக்கல, உன்னையும் அவங்க தூக்கி போட்டாங்க. இந்த விஷயம் எல்லாமே தான் எனக்கு ஞாபகமே இருக்கு. ஆனா எனக்கு இன்னமும் புரியாத விஷயம் எல்லாமே அந்த கேம்ல நான் பார்த்த மாதிரியே இருக்கு. கேம்ல அந்த 8 ஸ்டோன்ஸை நான் கலெக்ட் பண்ணணும், இனிமிங்களை நான் கொல்லணும். அதாவது சிம்பிளா சொன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான். அதே மாதிரி இன்னமும் நான் 6 பேரை கொல்லணும். இவன் யோசனை இருக்கானா? அந்த வயசான ஆளும் கேட்கறான், தம்பி என்னப்பா ஆச்சு? அதுவா, நான் ஏகப்பட்ட விஷயத்த யோசனா, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. புரியுது, உன்னோட மெமரியை பத்தி நான் உனக்கு ஞாபகப்படுத்தி விட்டல, அதனால தான் உனக்கு இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் ஒன்னா இதை விளையாடக்கூடாது? ஏன்னா தனியா இருந்தா அது ரொம்ப ரிஸ்கா தான் இருக்கும். இப்படி நம்ம ஒன்னா இருந்தா அவளைக்கும் அது பிரச்சனையாவும் இருக்காது. ஆனா ஹீரோக்கு இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. கேம் விளாடுறாங்களே, இது அதே கேமோட சிமிலரா இருக்கு. அதே ஆளுங்களை கொல்லணும். பின்னாடி இருக்க அந்த ஆளு அவன் கண்டிப்பா அந்த கேமோட ஒரு டெவலப்பரா இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கொடூரமான கேமை நம்ம விளையாடி ஆகணும். அதாவது நம்ம கீல் பண்ணணும். இல்லைன்னா நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சோ அதே நிலைமை தான் நம்மளுக்கு ஏற்படும். இப்போ இவரு என் கூட ஜாயின் பண்ண கேட்கறாரு. அதுபடி பார்த்தா நாங்க 14 பேரை கொல்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இவன் யோசிக்கிறானா? அங்க அவரு சொல்றாரு, எனக்கு புரியுதுப்பா தம்பி, நான் ஒரு வயசான ஆளு, என்னால உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும்? கண்டிப்பா உனக்கு ஒரு பேர்டனா தான் இருப்பேன். அதனால நானே தனியாவே போறேன். ஏன்னா எனக்கு இந்த கேம்ல இருந்து தப்பிக்கணும். கண்டிப்பா தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். நான் உனக்கு ஒரு பேர்டனா இருக்க விரும்பல. போகும்போதே சக்கமோட்டோவும் சொல்றான், இல்ல நில்லுங்க, நீங்க ஒன்னும் பேர்டனா இருக்க மாட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன். 2 பேருமே இதை ஒன்னா கிளியர் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களோட பவுச்சில் எந்த வகையான பாம் இருக்கு அதை காட்ட முடியுமா? கேட்டோன்னே அந்த இடமே சைலண்ட் ஆயிடுது. இப்போதான் ஒரு விஷயத்தையே சொல்றாரு, இல்ல என்னால அதை பண்ண முடியாது. இதுதான் நம்மளோட கேம் சேஞ்சரே. இதை நான் ரிவீல் பண்ணிட்டா ஒரு கஷ்டமாயிடும். அவங்க கிட்ட 2 பவுச் இருக்கு. அப்ப
இப்போ 2 வகையான பாம் இருக்கு. இப்போ நான் சொல்லிட்டா உன்னை என்னால நம்ப முடியாது. ஸோ அதை பார்க்காம இருக்கிறதே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நான் எதிர்பார்க்கல, இவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சேன். இந்த கேம்ல ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியலன்னா கண்டிப்பா நம்மளால உயிரோட இருக்க முடியாது. ஸ்டார்டிங்ல எனக்கான விஷயம் தான், எனக்கு இந்த கேமை பத்தி தெரியும், அதனால நான் உயிரோட இருந்தேன். ஆனா இவரை நான் தப்பா இட போட்டேன். ஏன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எபிலிட்டிஸ் அது வந்து மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி இவருக்கு சில பல விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. நல்ல சக்கமோட்டோவும் அங்க ஒத்துக்கிறான். நீங்க வந்து அந்த கண்டிஷனை பத்தி மறந்துருங்க, நம்ம வந்து ஒன்னாவே வேலை செய்யலாம். ஏன்னா தனியா இருக்கிறதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல. நல்ல வேலை நீங்க வந்து ஒத்துக்குனீங்க, இல்லைன்னா நான் லோன்லியா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்பதான் அவரோட பேரையே சொல்றாரு. இந்த பெரிய மனுஷனோட பேரு டைரா கியோஷியா. நம்ம டைரான்னு ஷார்ட்டா கூப்பிடலாம். நம்ம சக்கமோட்டோவும் அவனை பத்தி சொல்றான். அங்க திடீர்னு ஏதோ ஒன்னு விழுற மாதிரி சவுண்ட் கேக்குது. நல்லா மலைக்கு மேல போய் பார்த்தா அது எல்லாமே ஏர் டிராப் தான். அதை பார்க்கும்போது இப்பதான் நம்ம சக்கமோட்டோக்கே புரியுது, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்திருப்பால, அவகிட்ட ஏகப்பட்ட ஃபுட் இருக்கும். காரணம் இதுதான். இந்த மாதிரி தான் அவங்களுக்கு டிராப் வழியா ஃபுட்டும் சப்ளைஸும் கிடைக்குது. ஸோ கண்டிப்பா இதுக்காக நிறைய பேர் போட்டி போடுவாங்க அதை எடுக்கிறதுக்கு. நம்மளும் சீக்கிரமா போன டைரா, வாங்க நம்ம போகலாம். இந்த மாதிரி சக்கமோட்டோ போறான். ஆனா சக்கமோட்டோ முன்னாடியே ஒரு பொண்ணு போதா, எத்தோனே அது பயங்கரமா சிரிக்குது. அவ்வளவுதான், இது வந்து எனக்கு சொந்தம். ஆனா அதுக்குள்ள ஒரு பாம் பயங்கரமா வெடிக்க அந்த பொண்ணு வந்து அங்கேயே அந்த போறா. என்ன மன்னிச்சிருங்க, இது வந்து ரூல்ஸ், நான் பண்ணி தான் ஆகணும். இதை பார்த்து சக்கமோட்டோ ரொம்ப ஆச்சரியமா வரா. யார் இவன்? அதாவது அந்த பொண்ணு வருவான்னு இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே இந்த டிராப்பை பார்த்து ஓடி வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பிளான் பண்ணி கொள்ளுவாங்க. எல்லாமே அந்த கேம் டெவலப்பர்ஸ் அவங்களோட ஒரு பிளான் தான். இதுவே நான் ஃபர்ஸ்ட் போயிருந்தா அவ்வளவுதான், நான் தான் அங்க ஒரு பலியடா இருப்பேன். நல்ல வேலை நான் வந்து அங்க போகல. அப்படி அவரும் வந்து கேக்குறாரு, ஆமா சக்கமோட்டோ என்னாச்சு, ஏதாச்சும் ஃபுட்டு வந்து கிடைச்சுதா? நம்மளுக்கு வந்து கிடைக்கல, நம்மளுக்கு முன்னாடியே வேற ஒருத்தவங்க வந்து எடுத்துட்டாங்க. அங்க இருக்கிற காட்சியை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. நாங்க ஒரு பொண்ணு எந்து போய் கிடக்குறா, இதுக்கு காரணமும் வந்தான். அவன் தான் ஃபர்ஸ்ட் இங்க வந்தான். அதுக்கப்புறம் அவன் வச்ச ட்ராப்ல இந்த பொண்ணு மாட்டிக்கினா. இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அங்க நல்லா உத்து பார்த்தா பேராஷூட் இருக்கு. இதே மாதிரி தான் ஏகப்பட்ட ஆளுங்க ஃபுட்டுக்காக தேடி தேடி போறாங்க. இப்போ வந்து அங்க தூரத்துல இருக்க அந்த பேராஷூட் கிட்ட நம்ம போனா இப்போ நம்மளும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆகும். அப்படி நம்ம போனா நம்மளும் இறக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ரிஸ்க் எடுக்காம இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்கும். இது என்ன ஃபுட்டு தானே, இது ஃபுட்டா? ஃபுட்டு வந்து எவ்வளவு முக்கியம் உனக்கு தெரியும்ல. வெறும் வயித்தோட நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நான் நல்லா யோசிப்பாரு, வால்ல சண்டையிற ஒருத்தவங்களும் எல்லாம் சாப்பிட்டு தெம்பா தான் சண்டையை போடுவாங்க. ஆனா வெறும் வயித்தோட போறவங்க ஒருத்தரும் கடைசியில இறந்துதான் போனாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வெறும் அந்த ஃபுட்டுக்காக நம்ம வந்து அப்படியே விடக்கூடாது. நம்ம ஃபுட் இல்லாம சாகுறதுக்கு நம்ம ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணணும். இதுக்கு சக்கமோட்டோவும் ஒத்துக்கிறான். சரி நம்ம வந்து அப்போ ஓடி போகலாம். ஆனா உங்களால ஓடி போக முடியுமா? உனக்கு என்ன பத்தி தெரியாது, என்னோட லுக்ஸை வச்சு வேணா நீ தப்பா இட போடலாம். ஸ்கூல் டீம்ல நான் ஒரு மிகப்பெரிய ரன்னரு. நான் இப்போ கொஞ்சம் தொப்பை இருக்கு, மத்தபடி வேற எதுவும் இல்ல. சக்கமோட்டோ சிரிக்கிறான். இதே மாதிரி அவங்க அதை தேடி போகிறாங்க. அங்க போற வழியில திரும்ப அவன் ரேடாரை பயன்படுத்த அங்க ஒரே ஒத்த முடி இருக்கிற மாதிரி தெரியுது. பத்தி அந்த வயசானவருக்கு அவளைக்கும் தெரியல. அது ரேடாரை பத்தி அவன் சொல்றான். சீன்ல அங்க வந்து பார்த்தா ஒரு பையன் இருக்கான். அவன் பக்கத்திலேயே யாரோ ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்து இவங்க ஷாக் ஆவதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இந்த பையன் யாரு, இப்போ இவனால என்ன பிரச்சனை வரப்போகுது. அனிமேல சில பல பேக் ஸ்டோரி வரும், நான் லைட்டா கொஞ்சம் சுருக்கி சொல்லிடுறேன், அப்பதான் போரும் அடிக்காது. வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். 5K லைக் கொடுங்க, நம்ம மற்ற எபிசோட்ஸையும் சீக்கிரமா பார்த்தலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனரா.